வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். 97,37,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் எஸ்ஐஆருக்கு பிறகு 5,43,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பெண் வாக்காளர்கள் 2,77,00,000 பேரும், ஆண் வாக்காளர்கள் 2,66,00,000 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 7,191 பேர் உள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியலில் 26 லட்சம் வாக்காளர்கள் உயிரிழப்பு என கண்டுபிடிப்பு. மாநிலத்தில் மொத்தமாக 66 லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். 3,39,000 பேர் இரட்டை பதிவு கொண்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தகவல். சென்னை மாவட்டத்தில் எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு 14,25,018 வாக்காளர்கள் நீக்கம். 40.04 லட்சம் வாக்குகள் இருந்த நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலில் 25.79 லட்சம் வாக்குகள் உள்ளதாக அறிவிப்பு. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டவர்கள் ஜனவரி 18ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயர் உள்ளதா என்பதை தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் அறியலாம் எனவும் தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் பிஎல்ஓக்களை அணுகலாம் அல்லது தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வாக்குச்சாவடி வாரியாக சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் தமிழக தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. சென்னை வாக்காளர்கள் பலர் தொகுதி மாறியிருக்கலாம். அவர்கள் விண்ணப்பித்தால் வாக்குரிமை கிடைக்கும். படிவம் எண் 6 பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் எனவும் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி குமரகுருபரன் பேட்டி. ஆனா இவங்க தொகுதி மாறி இருக்கலாம். ராயபுரத்துல இருந்து ஆர்கே நகர், அண்ணா நகர்ல இருந்து விருகம்பாக்கம் சேஞ்ச் ஆயிருக்கலாம். ஆனா அப்போ அவங்க உள்ள கொண்டு வர்றதுக்கு நம்ம படிவம் 6 மூலமா தான் கொண்டு வர முடியும். தட்ஸ் கால்ட் இன்க்ளூஷன் ஃபார்ம் 6. தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் தேர்தல் ஆணையத்தின் இணைய பக்கம் முடங்கியது. வாக்காளர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் விவரங்களை அறிந்து கொள்ள அணுகியதால் முடங்கியதாக தகவல். எஸ்ஐஆர் பணி மூலம் திமுக கனவு மண்ணோடு மண்ணாக போனது எனவும் போலி வாக்குகளை வைத்து ஆட்சியை பிடிக்க திமுக நினைத்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் தேவை என அதிமுக கூறிய காரணத்தை மெய்ப்பிக்கும் வகையில் போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் கருத்து. தேர்தல் ஆணைய தரவின்படி 1,56,000 பேர் இன்று இறந்து போயுள்ளனர். சென்னையில் எஸ்ஐஆருக்கு பிறகான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். மொத்தம் இறப்பு பார்த்தா 1,56,555 பேர். இவங்க 20 வருஷமா உயிரோடு இருக்காங்க. இன்னைக்குதான் செத்து போயிட்டாங்க. இன்னைக்குதான் செத்து போயிட்டாங்க. இவங்க அக்கார்டிங் டு எலெக்ஷன் கமிஷன் இந்த 1,56,555 பேர் 20 வருஷமா உயிரோடு வந்திருக்காங்க. அதில் 5 வருஷம் முன்னாடி செத்தவங்க இருப்பாங்க, 10 வருஷம் முன்னாடி இருப்பாங்க, 2 வருஷம் முன்னாடி செத்தவங்க இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு செத்துட்டு போயிட்டாங்க எல்லாருமே. குளிர்கால கூட்டத்தொடர் நாடாளுமன்ற இரு அவையும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்ட முன்வடிவை கண்டித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நடவடிக்கை. माननीय सदस्यगण, अब हम 18वीं लोकसभा के छठे सत्र की समाप्ति की ओर आ गए हैं। इस सत्र में हमने 15 बैठकें की। आप सभी के सहयोग से
सभा की कार्रवाई अनिश्चित काल के लिए स्थगित की जाती है। நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிகள் ஆர்ப்பாட்டம். 100 நாள் வேலை திட்ட புதிய சட்ட முன்வடிவை கண்டித்து முழக்கம். மத்திய பாஜக அரசை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் வரும் 24ஆம் தேதி மாபெரும் போராட்டம். 100 நாள் வேலை திட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தல். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பேச அனுமதிக்கவில்லை என திமுக எம்பி திருச்சி சிவா குற்றச்சாட்டு. தேசத்துக்கு விரோதமான சட்ட மசோதாக்களை மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் சாடல். எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களை சொன்னாலும் அதற்கு எந்தவிதமான முறையான பதில் சொல்லுகின்ற அந்த பழக்கத்தை அவர்கள் வைத்துக் கொள்வதில்லை. அதற்கு மாறாக அவர்கள் விரும்பிய எல்லா மசோதாக்களையும் நிறைவேற்றிவிட்டார்கள். இன்னும் மிக முக்கியமாக இந்த நேற்றைக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் இந்த 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் என்று இருந்ததில் பெயரை மாற்றிவிட்டார்கள். பெயர் ஏதோ நீளமாக வைத்து அதை எம்.ஜி. ராம்ஜி என்று பெயர் வைத்து அதிலே ஒரு குதூகலம். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் பூவிருந்தவல்லியில் மின்சார பேருந்து பணிமனை திறப்பு. 43 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்ட பணிமனையை திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சென்னையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் 3ஆம் கட்டமாக மின்சார பேருந்துகள் தொடங்கி வைப்பு. 214 கோடி மதிப்பில் 45 தாழ்தள மின்சார குளிர்சாதன பேருந்து, 80 தாழ்தள மின்சார பேருந்துகள் இயக்கம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகாத தீபு, சதீசன், சந்தோஷ் சாமி ஆகியோருக்கு பிடிவாரண்ட். வழக்கை ஜனவரி 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீலகிரி மாவட்ட நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. டி.ஆர். பாண்டியனுக்கு விதிக்கப்பட்ட 13 ஆண்டுகள் சிறை தண்டனை நிறுத்தி வைப்பு. டி.ஆர். பாண்டியனின் மேல்முறையீட்டு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுக ஆட்சியில் மக்களின் குரல் வளை நெரிக்கப்பட்டு வருவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. திமுக எத்தனை இடங்களுக்கு காந்தி பெயரை வைத்துள்ளது எனவும் கேள்வி. இந்த அரசாங்கத்துல யாரோடு குரலும் ஒலிக்க கூடாது என்று மிக தீவிரமாக மோசமாக ஜனநாயகத்தின் குரல் வளை நெரிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக மனவேதனை. கஞ்சா போதைக்கு சிறுவர்களும் அடிமையாவதை பார்க்கும்போது தமிழகத்தை ஆளும் திமுக அரசு வெட்கி தலைகுனிய வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எக்ஸ் தளத்தில் அறிக்கை வெளியிட்டு குற்றச்சாட்டு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு செங்கோல் வழங்கியது ஏன்? சத்தியமங்கலத்தில் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி வழிபாடு நடத்திய பின் செங்கோட்டையன் விளக்கம். அதேபோல பெரியார் மண்ணிலே இன்றைக்கு உரையாற்றியிருக்கிற அவர் கையிலே செங்கோலை தந்து நாளை ஆட்சி பீடத்திலே செங்கோல் ஆட்சி நடைபெற வேண்டும், சிறந்த ஆட்சி தமிழகத்திலே தர வேண்டும், மக்களால் முதலமைச்சராக வரப்போகிற அவர் கையிலே ஒப்படைத்தேன். கோடிக்கணக்கில் பணம் சம்பாதித்துவிட்டு முறையான வரி கட்டாமல் திமுகவை தீய சக்தி என விமர்சிக்கும் விஜய் ஒரு கோமாளி. தவேக தலைவர் விஜய்க்கு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பதிலடி. ஏமாற்றுகின்றவர்கள் கோடியை வாங்கி கொண்டு கோடியாக வாங்கி கொண்டு கணக்கை ஒழுங்காக டாக்ஸ் கட்டாதவர்களெல்லாம் இப்போ இது தீய சக்திங்கிறது சொல்லுகின்ற கோமாளி. விஜய் தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியவில்லையா என்ற கேள்விக்கு தன்னை ஏன் அந்த பம்பில் இழுக்கிறீர்கள் என சீறிய ஓபிஎஸ். தவேகவிற்கு செங்கோட்டையன் வந்தது பலம் என்ற கருத்து குறித்த கேள்விக்கு இருக்கட்டும் என ஒற்றை வார்த்தையில் பதில். தொடர்ந்து
அவர் விஜயோட கூட்டத்தில் வரவங்க வந்து இந்த மரத்து மேலே ஏறுறதும் கம்பி மேலே ஏறுறதும் கட்டுப்படுத்த முடியாம இருக்காங்க. என்னையே அந்த வம்பில் இருக்கிறீங்க வாங்க. தாவேக்காக வந்தது மிகப்பெரிய பலம்ன்றாங்க. ஒரு நல்ல ஒரு அறிக்கை, அருமையான அறிக்கை விட்டுருக்கீங்க. அதை பிறகு படிச்சு பாருங்க. அமல்படுத்துறாங்க. வாங்க செங்கோட்டையன் வந்து மிகப்பெரிய பலம் சொல்லி சொல்றாங்க. இருக்கட்டும். அதிமுக களத்தில் இல்லை என பேசினால் பல பிரச்சனைகள், பல விளைவுகள், பல துன்பங்களையும் தேர்தல் களத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும். தவேக தலைவர் விஜய்க்கு முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி பதிலடி. வேடிக்கையாக சில பேர் எழுதி கொடுத்ததை வைத்துக் கொண்டு எனக்கும் இவருக்கு தான் போட்டி, அவருக்கும் எனக்கும் தான் போட்டி என்று கிண்டல் பேசி வச்ச கதைகளை, எழுதி வச்ச வசனத்தை பேசி வருகிறார்கள். போட்டியிலே இல்லை என்று சொல்லி நக்கலாக சொல்வது 4 பேருக்கு வேணா சிரிப்பாக இருக்கலாம். இந்த இயக்கம் களத்தில் இல்லை என்று சொல்லி கிடைத்த இடத்தில் மைக்கு கிடைத்தது என்று பேசினால் பல பிரச்சனைகள், பல விளைவுகள், பல தோல்விகள், பல துன்பங்கள் அத்தனையும் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் தேர்தல் களத்திலே. சிவகங்கை அருகே அறநிலையத்துறை இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளுக்கு நோட்டீஸ். அரசு அதிகாரியை ஓட விரட்டி குடியிருப்பு வாசிகள் தாக்கியதால் பரபரப்பு. ஸ்ரீரங்கம் அருகே பக்தர்கள் தங்கும் விடுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தற்கொலை. மனநலம் பாதிக்கப்பட்ட 2 மகள்களை கவனித்துக் கொள்ள ஆள் இல்லாததால் விபரீத முடிவு. ஆவின் உள்ளிட்ட துறைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் மோசடி. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கு ஜனவரி 5ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. திண்டுக்கல் மண்ட கருப்பண்ணசாமி கோவிலில் வழிபாடு நடத்துவது தொடர்பான வழக்கு. தனி நீதிபதி சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னையில் பிட்புல், ராட்வீலர் இன நாய்கள் வளர்க்க தடை விதித்து மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். பிட்புல், ராட்வீலர் நாய் இனங்களை புதிதாக வாங்கி வளர்த்தால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. நெல்லையில் அமைக்கப்பட்டு வரும் பொருணை அருங்காட்சியக பூங்காவில் உள்ள பாறையில் ராம் என எழுதிய வடமாநில தொழிலாளர்கள். காவல்துறையினர் தீவிர விசாரணை. சென்னை ராயபுரத்தில் நடந்து சென்ற பெண்ணிடம் ஆபாச சைகை. முதியவரை கடுமையாக தாக்கி போலீசில் ஒப்படைத்த தூய்மை பணியாளர்கள். செங்கல்பட்டு அருகே பெயிண்ட் அடிக்க பயன்படுத்தும் திண்ணறை குடித்த 1.5 வயது பெண் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. குழந்தையின் உடலை பார்த்து காதறி துடித்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள். பெங்களூரு அருகே உள்ள பாண்டவபுரா ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்ற பயணி. நொடி பொழுதில் காப்பாற்றிய ரயில்வே அதிகாரிக்கு குவியும் பாராட்டு.